ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வந்து கம்பேரிசன் ஆஃப் டெராஃபார்ம் வித் அதர் ஐஏசி ப்ரோசஸிங் டூல்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நமக்கு டிஃபரண்ட் ஐஏசி டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெராஃபார்ம், அப்புறம் க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட், அஷூர் பைசப், கூகுள் டெப்ளாய்மெண்ட் மேனேஜர், அஷூர் எஸ்டிகே, ஏஆர்எம் டெம்ப்ளேட், அப்புறம் க்ளவுட் டெப்ளாய்மெண்ட் கிட் ஃபார் டெராஃபார்ம். இது வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம சிடிகே டிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஏடபிள்யூ சிடிகே, அடுத்தது புலிமி. ஸோ இவ்வளோ சாஃப்ட்வேர், இவ்வளோ ஐஏசி டூல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இதுலேருந்து எதை நம்ம சூஸ் பண்ணுறது, நம்ம என்வரான்மெண்ட்டுக்கு எது சூட் ஆகும், எது பெஸ்ட்டு டூல், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதனுடைய இம்பார்ட்டன்ஸான அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் ஈஸிலி சூஸ் இட். ஸோ வாங்க பார்க்கலாம், இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சப்போர்ட். டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து அஷுகாப் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ், ஷார்ட்டாக வந்து HCL, இந்த லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணும். அஷுகாப் வந்து இந்த புதுசாக ஒரு லாங்குவேஜ் டெராஃபார்முக்காக க்ரியேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம என்ன பண்ணணும், டெராஃபார்ம் கோடு எழுதும்போது இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம இந்த ஃபார்மேட்டில் நம்ம கோடு எழுதணும். புலிமி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இது வந்து டைப் ஸ்கிரிப்ட், பைத்தான், கோ, .NET இந்த லாங்குவேஜ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து இதில் எதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நல்லா நீங்கள் வெல்வெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா தென் நீங்கள் வந்து புலிமி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கோடு எழுதிக்க முடியும். அதே தான் சிடிகே டிஎஃப்லேயும் வந்து இது அடிஷ்னலாக வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதே தான் இதில் எதனா ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் யூ கேன் இதில் சிடிகே டிஎஃப்ல நீங்கள் ஈஸியாக கோடு எழுதிக்க முடியும். இதே க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் அண்ட் அஷூர் ஏஆர்எம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாமல் ஆர் ஜேசான் இது ரெண்டுத்தில் நீங்கள் எழுதிக்க முடியும். கூகுள் டெப்ளாய்மெண்ட் மேனேஜர் வந்து யாமல் சப்போர்ட் பண்ணும். ஏடபிள்யூசிடிகே, அஷூர் எஸ்டிகே இது ரெண்டுமே வந்து அகெயின் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து எதனா ஒன்று நீங்கள் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோட் எழுதிக்கலாம். ஸோ இந்த டைப் ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா, C# வந்து ஏடபிள்யூசிடிகே சப்போர்ட் பண்ணும். பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, .NET வந்து அஷூர் எஸ்டிகே சப்போர்ட் பண்ணும். ஸோ அஷூர் பைசப் வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் நீங்கள் எழுதணும். எப்படி வந்து அஷிகாப் வந்து டெராஃபார்முக்காக ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணாங்க, அஷிகாப் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் சொல்லிட்டு, அதே மாதிரி அஷூர் வந்து பைசப்க்கு வந்து ஒரு புது லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ். ஸோ இந்த அஷிகாப் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு இது எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் வெரி ஈஸி கம்பேரிட்டிவ்லி. நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இத்தனை ஐஏசி டூல்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து சிஎஃப்டி, ஏஆர்எம், கூகுள் டெப்ளாய்மெண்ட் மேனேஜர், ஏடபிள்யூசிடிகே, அஷூர் எஸ்டிகே, அஷூர் பைசப் இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா இதெல்லாம் வந்து க்ளவுட் நேட்டிவ் டூல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஏன் க்ளவுட் நேட்டிவ் டூல்ஸ் வந்து அதனுடைய ஓன் க்ளவுட் மட்டும்தான் வந்து அது சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதே வந்து டெராஃபார்ம், சிடிகே டிஎஃப், புலிமி பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து இது சப்போர்ட் பண்ணும். தட் மீன்ஸ் என்ன, இந்த க்ளவுட் நேட்டிவ் டூல்ஸ் வச்சு நீங்கள் அதோட ஓன் க்ளவுடுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண முடியும். இதே வந்து டெராஃபார்ம், சிடிகே, புலிமி வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டி க்ளவுடில் வந்து நீங்கள் மல்டி க்ளவுடுக்கு நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு கோடு எழுதிக்க முடியும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம், புலிமி, சிடிகே ஃபார் டெராஃபார்ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி க்ளவுட் நான் பேசின மாதிரி. ஸோ மல்டி க்ளவுடுன்றப்ப உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து லைக் அஷூர் அண்ட் ஏடபிள்யூசி ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்ற பட்சத்தில் தென் யூ கேன் கோ ஃபார் எய்தர் ஆஃப் தீஸ் 3. ஓகே, நீங்கள் ஒரு டூலை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த டூல் போனீங்கன்னா, இல்லைனா என்ன நடக்கும், அஷூருக்கு ஒரு டூலு, ஏடபிள்யூசி ஒரு டூலு, அந்த மாதிரி தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 டூலில் வந்து அகைன் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கான்செப்ட் பாருங்கள். இப்போ கோடிங் பார்த்தீங்கன்னா வந்து டெராஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே, அது புது லாங்குவேஜாக இருந்தாலும் அது கற்றுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அது எல்லாமே வந்து லைக் கீ வேல்யூ பேர் மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேங்களா, எல்லாமே வந்து பிளாக் பேஸ்டு ஸ்ட்ரக்சர் கோடு தான். ஸோ டெராஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் கோடு எழுதிக்க முடியும், ஈஸியாக புரியும் ஆக்சுவலி. புலிமியும் வந்து சிடிகே டிஎஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். ஸோ பர்சன் வந்து ஆல்ரெடி அந்த கோடிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சச் அஸ் பைத்தான், இந்த ஜாவா, டைப் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மேபி அவருக்கு ஈஸியாக இருக்கலாம். ஓகே, பட் நீங்கள் ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா பெட்டர் டெராஃபார்ம் இஸ் த பெஸ்ட் டூல். ஓகே, இப்போ டீபக்கிங் வரும்போது வந்து மூணுமே வந்து வெரி குட் அட் டீபக்கிங்.
கம்யூனிட்டி சப்போர்ட்னு வரும்போது டெராஃபார்ம் இட் ஹேஸ் அ வெரி குட் கம்யூனிட்டி சப்போர்ட். புலிமி வந்து எஸ் இட் ஆல்சோ ஹேஸ், பட் டெராஃபார்ம் அளவுக்கு வந்து கிடையாது. சிடிகே டிஎஃப் வந்து இப்போ தான் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ லைசன்ஸிங் வரும்போது ஆக்சுவலி நம்ம பார்க்குற டூல் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் தான். ஓகே, எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் டூல் தான். அந்த ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸிங் பார்க்கும்போது டெராஃபார்ம் வந்து மோசில்லா பப்ளிக் லைசன்ஸ் அந்த லைசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. புலுமியும் சிடிகே டிஎஃப்பும் வந்து அப்பாச்சி 2.0 லைசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை வச்சு உங்களால் ஏடபிள்யூஎஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண முடியும். கோடிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து யாமல் ஆர் ஜேசன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கோடிங் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. டீபக்கிங் வந்து மாட்ரேட்டாக தான் இருக்கும், ஏன்னா அது ஃபுல்லாக வந்து ஸ்டாக் ஃபார்மேட்டில் வரும். ஸோ டீபக்கிங் வந்து கம்பேரிட்டிவ்லி மேலே 3 டூல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாட்ரேட் தான். கம்யூனிட்டி எஸ் இட் ஹேஸ் அ குட் ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாட் அப்ளிகபிள், ஏன்னா இந்த சிஎஃப்டின்றது வந்து உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலே போதும். சிஎஃப்டின்றது ஒன் ஆஃப் த சர்வீசஸ் ஆஃப் ஏடபிள்யூஎஸ் தான். அப்போது சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக லைசன்சிங்லாம் ஒன்றும் தனியாக தேவை கிடையாது. ஸோ ஏஆர்எம் டெம்ப்ளேட் அதே மாதிரி வந்து இது அஷூருக்கு மட்டும்தான் வந்து உங்களால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். கோடிங் ஆஸ் யூஷுவல் ஈஸி தான், பிகாஸ் இட் மேபி YAML ஆர் JSON. டீபக்கிங் மாட்ரேட், கம்யூனிட்டி சப்போர்ட் ஸ்ட்ராங். லைசன்ஸ் வந்து நாட் அப்ளிகபிள் பிகாஸ் ஏஆர்எம் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சர்வீஸ் இன் அஷூர். ஓகே, ஸோ அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் இட். கூகுள் டெப்ளாய்மெண்ட் மேனேஜர் அதே தான், சேம் அஸ் த அபவ் டூ. ஸோ இது கூகுள் ஜிசிபியில் மட்டும்தான் இன்ஃபா க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கோடிங் ஈஸி தான், டீபக்கிங் மாட்ரேட், கம்யூனிட்டி சப்போர்ட் மாட்ரேட் தான். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஓஎஸ் லைசன்ஸ் வந்து நாட் அப்ளிகபிள். ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ் சிடிகே வச்சு நீங்கள் ஏடபிள்யூஎஸ் மட்டும்தான் இன்ஃபா க்ரியேட் பண்ண முடியும். கோடிங் ஆஸ் யூஷுவல் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், பிகாஸ் இது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும், அதில் தான் நீங்கள் கோடிங் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ டீபக்கிங் குட், கம்யூனிட்டி இஸ் குட், ஓஎஸ் லைசன்ஸ் வந்து அப்பாச்சி 2.0 சப்போர்ட் பண்ணுது. அஷூர் எஸ்டிகே பொறுத்த வரைக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் அஷூரில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண முடியும். கோடிங் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், டீபக்கிங் இட்ஸ் குட், கம்யூனிட்டி சப்போர்ட் ஸ்ட்ராங், அண்ட் ஓஎஸ்எஸ் லைசன்ஸ் வந்து இட்ஸ் எம்ஐடி லைசன்ஸ். ஸோ பைசப்னு வரும்போது நீங்கள் பைசப் வச்சு நீங்கள் திருப்பி இது அஷூர் டூல்ன்றதால அஷூரில் மட்டும்தான் வந்து இன்ஃப்ரா க்ரியேட் பண்ண முடியும். பட் கோடிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் டெராஃபார்முக்கும் பைசப்புக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டெராஃபார்ம் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கோ மோரல்லஸ் சிமிலர் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இந்த பைசப் வந்து இருக்கும். ஸோ கோடிங் வந்து வெரி ஈஸி தான். டீபக்கிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாட்ரேட் தான், ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அப்கமிங் டூல். ஓகே, ஸோ கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இப்போதைக்கு கிடையாது. லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐடி லைசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஒரு டூல் வந்து அதோட ஸ்டேட்டை எப்படி மேனேஜ் பண்ணுது, அந்த ரிசோர்ஸோட ஸ்டேட்டை வந்து எங்கெல்லாம் மேனேஜ் பண்ணுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டேட் ஃபைலை வந்து நீங்கள் லோக்கலில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், இல்லை ரிமோட்டில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பை டிஃபால்ட்டாக டெராஃபார்ம் வந்து லோக்கலில் தான் ஸ்டோர் பண்ணணும். அதோட ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா terraform.tf state. இதே புலுமியும் வந்து ஸ்டேட் ஃபைல் வந்து லோக்கலில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், ரிமோட்டில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பை டிஃபால்ட்டாக லோக்கலில் ஸ்டோர் பண்ணணும். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புலுமி டாட் அந்த ஸ்டாக் நேம் டாட் யாமல் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். சிடிகேடிஎஃப் வந்து சிடிகேடிஎஃப்ன்றது டெராஃபார்மோட ஒரு அனதர் டூல் தான் இது. ஓகேங்களா, என்ன ஒரே டிஃப்ரென்ஸு, டெராஃபார்மில் வந்து நம்ம அர்ஷிகா கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜில் கோட் எழுதுவீங்க. சிடிகேடிஎஃப் அப்படின்றப்ப நீங்கள் பைத்தான், டைப் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, கோட் எழுதுவீங்க. அதான் டிஃப்ரென்ஸு. ஸோ யூஸ்வலி வந்து டெராஃபார்ம் என்ன லோக்கலில் ஸ்டோர் பண்ணிக்க அதுமாதிரி ரிமோட்டில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், லோக்கலில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ பை டிஃபால்ட் லோக்கலில் ஸ்டோர் பண்ணணும். அதோட ஃபைல் நேம் வந்து terraform.tf ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ ஏடபிள்யூஎஸோட க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் பொறுத்த வரைக்கும் வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்டேட் ஃபைல்னு தனியாக கிடையாது. அது வந்து ஸ்டாக்குக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ நமக்கு விசிபிளாக நமக்கு தெரியாது. பட் ஏடபிள்யூஎஸே என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்னலாக அவங்க வந்து ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே தான் வந்து அஷூர் ஏஆர்எம்க்கும் அதே தான், கூகுள் டெப்ளாய்மெண்ட் மேனேஜருக்கும் அதே தான். ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ் சிடிகேன்னு வரும்போது
இது என்ன பண்ணும், நம்ம கோடு வந்து நம்ம என்னதான் வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அந்த டைப் ஸ்கிரிப்ட் பைத்தானில் எழுதினா கூட பேக் எண்டில் வந்து க்ளவுட் ஃபார்மேஷனோட இன்டகிரேட் பண்ணி தான் வந்து ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அப்படின்றப்ப வந்து ஸ்டேட் ஃபீல் கான்செப்ட் வரும்போது அகெயின் க்ளவுட் ஃபார்மேஷன் எப்படி ஸ்டேட் ஃபீலை மெயின்டைன் பண்ணுதோ அதே மாதிரி தான் வந்து ஏடபிள்யூசிடிக்கு வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட் ஃபீல் ஒன்று கிடையாது, இன்டர்னலாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ அஷூர் எஸ்டிகேக்கு வந்து ஸ்டேட் ஃபைல் ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் ஃபைல் கான்செப்டே கிடையாது. இது வந்து டேரெக்டாக வந்து அஷூர் ரிசோர்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ ரிசோர்ஸ் வந்து இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணும், இருக்குது அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கும். பட் மற்ற டூல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபைலை கம்யூனிகேட் பண்ணும், ஸ்டேட் ஃபைலுக்கு அப்புறம் தான் வந்து ரிசோர்ஸை கம்பேர் பண்ணும். ஸோ ஸ்டேட் ஃபைலையும் ரிசோர்ஸையும் கம்பேர் பண்ணி ஒர்க் ஆகும். மற்றதெல்லாம் அஷூரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, டேரக்ட் இன்ட்ராக்ட் வித் த ரிசோர்ஸஸ். ஸோ பைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜில் கோடு எழுதுனா கூட அதை ரன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அது எல்லாத்தையும் வந்து ஏஆர்எம் டெம்ப்ளேட்டில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணணும். அப்படின்றப்ப வந்து ஏஆர்எம்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேனேஜ் ஸ்டேட் இன்டர்னலி. ஸோ அதே தான் வந்து பைசப்பும் வந்து பண்ணும். இதுக்கும் ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஸ்டேட் ஃபைல்ன்றது ஒன்று கிடையாது. ஓகே, அடுத்தது கோடு ரீயூசபிலிட்டி. ஸோ டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நீங்கள் எழுதுகிற கோடை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஹைலி யூ கேன் ரீயூசபிள் த கோடு. ஏன்னா வந்து மாடியூல் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம டெராஃபார்மில் இருக்குது. நீங்கள் மாடியூலை எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோடை வந்து ஈஸியாக ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ புழுமையை வந்து ஹைலி நீங்கள் ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து அதோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுத போகிறீங்க, பைத்தானா டைப் ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்பில்ட்டாகவே வந்து அந்த கோடை ரீயூஸ் பண்ணதுக்கான ஆல்ரெடி அதில் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிடிகே டிஎஃப்ஓ வந்து அதே தான், பைத்தான் ஆர் டைப் ஸ்கிரிப்ட் ஆர் ஜாவா நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்பில்ட்டாக இருக்குது அதுலேயே. ஸோ ஈஸியாக இதுவும் வந்து ஹை கோடு ரீயூசபிலிட்டி தான். சிஎஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து மாட்ரேட் தான். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நெஸ்டட் ஸ்டாக்லாம் போட்டு அப்புறம் மேப்பிங்லாம் போட்டு எழுதணும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ மாட்ரேட் தான் இது. ஓகே, அதே தான், தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஏஆர்எம் அண்ட் கூகுள் டெப்ளாய்மெண்ட் மேனேஜர் ரெண்டுத்துக்கு அதே தான் வரும். ஸோ ஏடபிள்யூசிடிகே பொறுத்த வரைக்கும் ஏடபிள்யூசிடிகே அண்ட் அஷூர் எஸ்டிகே இதுவும் நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிறதால ரீயூசபிலிட்டி வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இட்ஸ் ஹைலி ரீயூசபிலிட்டி. ஓகே, பைசெப்பு வந்து ஹைலி ரீயூசபிலிட்டி தான். இதுவும் வந்து அந்த மாடியூல் என்ற கான்செப்ட் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் கோட் எழுதிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி ரீயூஸ் யுவர் கோட். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம கம்பேரிசன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐஏசி டூல்ஸ். ஸோ இந்த கம்பேரிசன் வச்சு நீங்கள் உங்களோட என்வரான்மெண்ட்டுக்கு எது செட் ஆகுன்றதை நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணி எழுதிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. நம்ம அனதர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.